குடும்பத்திலேயோ உறவினர்களோ நான் நேசித்தவங்க கூட இல்லை, எல்லாரும் மறந்து போனாங்க அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. நம்ம நல்லா இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்ம நினைச்சு பார்ப்பாங்க, நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம கர்த்தர் நினைத்து பார்ப்பாங்க. ஆனா உலகத்தார் எப்படி தெரியுமா, நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா வருவாங்க, நம்ம நல்லா பேசுவாங்க, நல்லா உபசரிப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு நெருக்கம், ஒரு தேவைக்கு மத்தியில் இருக்கிறோமா, அந்த நாளில் பாருங்கள் நம்ம கூப்பிட்டா கூட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகம். ஆனால் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறாங்க, எனக்கு விசாரிக்க யாரும் இல்லையே, இந்த துக்கத்தை நான் விசாரிக்கிறது கூட யாரும் இல்லையே நீங்கள் சொல்லுகிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறாங்க, நான் உங்களை விசாரிக்கிற தேவன் என்று. நம்மை விசாரிக்க, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகள் என்ன, எல்லாம் விசாரிக்கிறவர் தான் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அருமையானவளே, ஊழியத்தின் பாதையிலும்